வணக்கம். இன்னைக்கு நாம உங்ககிட்ட இருந்து கிடைச்ச தகவல்களை வச்சு மணிப்பூர்ல மெடிக்கல் அட்மிஷன்ஸ், குறிப்பா எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு என்ன நிலவரம்னு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். 2025-26 அகாடமிக் வருஷத்துக்கான நிலவரம் என்ன, செலவு எப்படி இருக்கும், என்னென்ன காலேஜ் இருக்குன்னு எல்லாத்தையும் கொஞ்சம் அலசுவோம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஆமா, நிச்சயமா. மணிப்பூர்ல பாத்தீங்கன்னா அரசு, தனியார் மெடிக்கல் காலேஜ் ரெண்டுமே இருக்கு. அட்மிஷன் முழுக்க முழுக்க நீட் யூஜி ஸ்கோர் அடிப்படையில தான். கவுன்சிலிங் எப்படி நடக்குது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, செலவு எவ்வளவு ஆகும்னு உங்களுக்காக இந்த தகவல்களை இப்போ தெளிவா பார்க்கலாம். சரி, முதல்ல அங்க இருக்கிற முக்கியமான மெடிக்கல் காலேஜஸ் பத்தி சொல்லுங்களேன். எது பாப்புலர்? கவர்மெண்ட் காலேஜ்னு பார்த்தா இம்பால்ல இருக்கிற ஜவஹர்லால் நேரு மருத்துவ அறிவியல் நிறுவனம், அதாவது ஜேஎன்ஐஎம்எஸ். ஜேஎன்ஐஎம்எஸ்? ஆமா. அப்புறம் மண்டல மருத்துவ அறிவியல் நிறுவனம் ஆர்ஐஎம்எஸ். இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். பிரைவேட்ல ஷிஜா ஹெல்த் சயின்சஸ் அகாடமி, SAHSன்னு சொல்லுவாங்க. அப்புறம் சுராசன்பூர் மெடிக்கல் காலேஜ், சிஎம்சி இருக்கு. ஓகே. பல் மருத்துவத்துக்கு, அதாவது பிடிஎஸ் படிக்கிறதுக்கு ஆர்டிசி, மண்டல பல் மருத்துவக் கல்லூரி, அது இருக்கு. ஆயுர்வேதாவுக்கு மணிப்பூர் ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜும் NAEHல ஒரு பிரைவேட் யூனிட்டும் இருக்கு. ஆனா ஒண்ணு, மணிப்பூர்ல ஹோமியோபதி, அதாவது BHMS படிக்கிறதுக்கு காலேஜ் இல்ல. ஓஹோ, அப்படியா? அப்ப BHMS ஆப்ஷன் இல்லங்க. சரி, இந்த காலேஜஸ்ல சேரத்துக்கு அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி? நீட் பாஸ் பண்ணிட்டா அடுத்து என்ன பண்ணணும்? ஆமா, நீங்க மணிப்பூர்ல MBBS, BDS இல்லனா BAMS படிக்கணும்னா நீட் யூஜி தேர்வுல பாஸ் பண்ணியிருக்கணும். அது கட்டாயம். சரி. அதுக்கப்புறம் மணிப்பூர் சுகாதார சேவைகள் இயக்குநரகம், DHSன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க ஆன்லைன்ல கவுன்சிலிங் நடத்துவாங்க. இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் அது எப்படி நடக்கும்? இப்போ லேட்டஸ்டா என்ன ஸ்டேஜ்ல இருக்கு? அது நீங்க ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணணும் முதல்ல. ஒவ்வொரு ரவுண்டு கவுன்சிலிங்க்கு முன்னாடியும் உங்களுக்கு எந்த காலேஜ் வேணும், எந்த கோர்ஸ் வேணும்னு வரிசைப்படுத்தி சாய்ஸ் கொடுக்கணும். இதுக்கு பேரு சாய்ஸ் ஃபில்லிங். சாய்ஸ் ஃபில்லிங், சரி. உங்க நீட் ரேங்க், நீங்க கொடுத்த சாய்ஸ், அப்புறம் ரிசர்வேஷன் இதெல்லாம் வச்சு சீட் அலாட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசத்துல முதல் ரவுண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருக்கு. ஓ, இப்ப நடந்துட்டு இருக்கா? ஆமா, மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் ஆகி சீட் அலாட்மெண்ட் ரிசல்ட் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வாக்கில் வரலான்னு எதிர்பார்க்கறாங்க. ஒருவேளை செலக்ட் ஆனா ஆகஸ்ட் 24க்குள்ள காலேஜ்ல போய் சேரணும். அப்போ டைம் இருக்கு. இதுக்கு டாக்குமெண்ட்ஸ் என்ன முக்கியம்? முக்கியமா மணிப்பூர் ஸ்டேட் கோட்டாவுக்கு. அப்புறம் மணிப்பூர் வெளிமாநில மாணவர்களுக்கும் ஓப்பனா இல்ல இடஒதுக்கீடு எப்படி? இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்குமே சிலருக்கு. ஆமா, இது ரொம்ப முக்கியமான கேள்வி. நீங்க மணிப்பூர் ஸ்டேட் கோட்டாவுக்கு அப்ளை பண்றீங்கன்னா அங்க வசிக்கிறீங்கன்னு காட்ட இருப்பிடச் சான்றிதழ், அதாவது டொமிசைல் சர்டிபிகேட் கண்டிப்பா வேணும். டொமிசைல் முக்கியம். ஆமா, கூடவே நீட் ஸ்கோர் கார்டு, 10வது 12வது மார்க் ஷீட் இதெல்லாம் பொதுவா கேட்பாங்க. மணிப்பூர் ஒரு க்ளோஸ்டு ஸ்டேட் மாதிரி தான் பெருமளவுக்கு. க்ளோஸ்ட் ஸ்டேட்டா? ஆமா, ஏன்னா 85% சீட் மணிப்பூர்ல இருக்கிறவங்களுக்கே போயிடும், மாநில ஒதுக்கீடு. ஓ, அப்படியா? அப்போ 85% அவங்களுக்குன்னா? ஆமா, வெளிமாநில மாணவர்கள் அரசு காலேஜ்ல சேர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு வெறும் 15% அகில இந்திய ஒதுக்கீடு AIQ மட்டும்தான் இருக்கு. 15% AIQ மட்டும்தானா? ஆனா ஒரு விஷயம், RIMS காலேஜ்ல EWS கோட்டா, அப்புறம் வடகிழக்கு மாநில மாணவர்களுக்குன்னு தனியா, அதாவது ஓப்பன் NE அப்படின்னு ஸ்பெஷல் சீட்ஸும் இருக்கு. ஓ, அது ஒரு நல்ல விஷயம். இது தவிர SC ST OBC, மாற்றுத்திறனாளிகள், PWD, ஸ்போர்ட்ஸ் கோட்டா, முன்னாள் ராணுவ வீரர் குழந்தைகள்னு ரிசர்வேஷனும் இருக்கு. பிரைவேட் காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் கோட்டா, NRI கோட்டாவும் உண்டு. அதுக்கு தனியா மெரிட் லிஸ்ட் போடுவாங்க. அப்போ 85% லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னா வெளியில இருந்து வர்றவங்களுக்கு அரசு காலேஜ்ல சான்ஸ் ரொம்ப கம்மி தான் போல. சரி, MBBS தாண்டி மத்த கோர்சஸ் BDS, BMS, BUMS, BHMS இதுக்கெல்லாம் என்ன நிலைமை? BDSக்கு RTC காலேஜ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு நீட் கவுன்சிலிங் வழியா தான் அட்மிஷன். சரி. BAMS படிக்கவும் காலேஜ் இருக்கு, அதுக்கும் நீட் ஸ்கோர் வேணும். BOMS காலேஜ் மணிப்பூர்ல இருக்கான்னு உங்ககிட்ட இருக்கிற சோர்ஸ்ல நேரடியா சொல்லல, ஆனா சில குறிப்புகள் இருக்குன்னு மட்டும் தெரியுது. BHMS காலேஜ் மட்டும் கண்டிப்பா இல்ல. அப்போ இங்க படிக்க எவ்வளவு செலவாகும், குறிப்பா பிரைவேட் காலேஜ்ல? அப்புறம் தங்குறது, சாப்பாடு வசதிலாம் எப்படி? செலவு, அது ஒரு முக்கியமான விஷயம். கவர்மெண்ட் காலேஜ்ல, அதாவது JNIMS, RIMSல வருஷத்துக்கு சுமார் 1 லட்சத்திலிருந்து 3 லட்சம் வரைக்கும் ஆகலான்னு ஒரு தகவல் இருக்கு. பரவாயில்லையே. ஆனா இன்னொரு தகவல் மொத்த படிப்புக்கும் 8-12 லட்சம்னு சொல்லுது. இதுல கொஞ்சம் தெளிவில்ல. ஆனா பிரைவேட் MBBS காலேஜ்னு போனா அங்க எப்படி?
அங்க வருஷத்துக்கு 25 லட்சத்துல இருந்து 50 லட்சம் வரைக்கும் கூட ஆகலாம். என்னது 50 லட்சமா? ஒரு வருஷத்துக்கா? ஆமா, இது டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான். பிரைவேட் பிஏஎம்எஸ் காலேஜ்ல பரவாயில்ல, வருஷத்துக்கு சுமார் 1.8 இருந்து 2.5 லட்சம் டியூஷன் ஃபீஸ். இது போக ஹாஸ்டல், மெஸ், எக்ஸாம் ஃபீஸ் எல்லாம் தனி செலவு. ஓகே. எல்லா காலேஜ்லயும் ஹாஸ்டல் உணவு வசதி இருக்கும், ஆனா அதுக்கு தனியா கட்டணம் செலுத்தணும். வாவ், பிரைவேட் எம்பிபிஎஸ் ஃபீஸ் மட்டும் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கே. சரி, அங்க ஸ்டூடெண்ட் லைஃப் எப்படி இருக்கும்? படிப்பு முடிச்சா என்ன வாய்ப்பு? அப்புறம் இந்த தமிழ்நாட்டுக்கும் மணிப்பூருக்கும் மாணவர்கள் போய் படிக்கிறதா சொல்றாங்களே, அது ஏன்? ஏதாவது காரணம் இருக்கா? இங்க பாருங்க, உங்ககிட்ட இருக்கிற தகவல்ல அட்மிஷன் ப்ராசஸ் பத்தி ரொம்ப டீட்டெயில்டா இருக்கு. ஆனா மணிப்பூர்ல ஸ்டூடெண்ட் லைஃப் எப்படி இருக்கும், கல்ச்சரல் விஷயம் எப்படிங்கறத பத்தி பெருசா தகவல் இல்ல. அப்படியா? ஆமா, படிப்பு முடிச்சா பொதுவா டாக்டர் ஆகலாம், இல்லனா ஹாஸ்பிட்டல் நிர்வாகம், ரீசர்ச், டீச்சிங்னு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தமிழ்நாட்டுல நமக்கு தெரியும் ஸ்ரீராமச்சந்திரா, சவிதா மாதிரி பெரிய பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு. ஆமா. ஆனா மணிப்பூர்ல இருந்து ஏன் தமிழ்நாட்டுக்கோ இல்ல தமிழ்நாட்டுல இருந்து ஏன் மணிப்பூருக்கோ மாணவர்கள் படிக்க போறாங்கன்னு குறிப்பிட்ட காரணம் எதுவும் உங்க சோர்ஸ்ல இல்ல. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விதான், ஆனா பதில் நமக்கு கிடைக்கல. சரி, பரவாயில்ல. கடைசியா மணிப்பூர் மெடிக்கல் அட்மிஷன் சம்பந்தமா லேட்டஸ்ட் நியூஸ் என்ன? இப்போதைக்கு என்ன அப்டேட்? முதல்ல சொன்ன மாதிரியே கவுன்சிலிங் போயிட்டு இருக்கு. முதல் ரவுண்டு சீட் அலாட்மெண்ட் ரிசல்ட் ஆகஸ்ட் 14 வரலாம். சரி. அதுபோக மாற்றுத்திறனாளிகள், ஸ்போர்ட்ஸ் கோட்டா மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரிக்கான அறிவிப்புகள் வந்திருக்கு. எம்டிஎஸ் கவுன்சிலிங் பத்தின தகவல், அப்புறம் நர்சிங், பாராமெடிக்கல் தேர்வு முடிவுகள் பத்தின அப்டேட்ஸ் எல்லாம் டிஹெச்எஸ் வெப்சைட்ல தொடர்ந்து வருது. அது செக் பண்றது ரொம்ப நல்லது. அப்போ மணிப்பூர்ல மெடிக்கல் சீட்டு தேடுறவங்க நீட்ல நல்ல ஸ்கோர் வாங்குறது முக்கியம். அது மட்டும் இல்லாம இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ், கோட்டா சிஸ்டம், குறிப்பா அந்த ஆர்ஏஎம்எஸ்ல இருக்கிற வடகிழக்கு மாநிலங்களுக்கான எண்ணி கோட்டா மாதிரி விஷயங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு சாய்ஸ் ஃபுல் பண்றது ரொம்ப முக்கியம்னு தெரியுது. செலவுகளையும் கண்டிப்பா மனசுல வச்சுக்கணும். அப்படிதானே? நிச்சயமா, கரெக்ட். குறிப்பா அந்த 85% ஸ்டேட் கோட்டாவால வெளிமாநில மாணவர்களுக்கு அரசு இடம் கிடைக்கிறது ரொம்பவே சவாலானது. அதே நேரம் ஆர்ஏஎம்எஸ்ல இருக்கிற அந்த வடகிழக்கு மாநிலங்களுக்கான சீட் ஒரு சிலருக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கலாம். இதையெல்லாம் கணக்குல எடுத்து உங்க ரேங்க்குக்கு ஏத்த மாதிரி சாய்ஸ் கொடுத்தா அட்மிஷன் கிடைக்க வாய்ப்பு அதிகம். நீங்க கேட்ட இந்த தகவல்கள் மணிப்பூர் மருத்துவ படிப்பு பத்தி ஒரு தெளிவான ஐடியாவை கொடுத்துருக்குன்னு நம்புறோம். நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ என்எம்சி, அதாவது தேசிய மருத்துவ ஆணையம், நாடு முழுக்க புதுசா நிறைய மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்க அனுமதி கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த ஒரு ட்ரெண்ட் மணிப்பூர் மாதிரி ஒரு மாநிலத்தோட மருத்துவ கல்வி சூழலை, அங்க இருக்கிற வாய்ப்புகளை எதிர்காலத்துல எப்படி மாத்தும்? யோசிச்சு பாருங்க. அடுத்த முறை சந்திப்போம்.